வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாं விசேஷே கமலோகினாம் நிதயே சர்வவித்யானாं ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம் தேவாः பத்ரம் பக்ஷமார்கவீர்யஜத்ராः ஸ்திரைः அங்கஸ்யைதிஷ்வாக் நமஸ்தனோபிः யசேம தேவஹிதம் யதாயுः. ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தசர்வாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி ந சாட்சர்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி ந ப்ரஹஸ்பதி ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு திரிபுர தாபனி உபநிஷத்தினுடைய 86வது மந்திரம், பெரிய மந்திரம். அதிலிருந்து பார்க்கலாம், சிந்திக்கலாம். இங்கே எல்லா முயற்சிகளும் மனித எத்தனங்கள் எல்லாமே இன்பத்தை நோக்கியது. இன்பம் தாத்காலிகமாக இருந்தால் இன்பம், அது நிரந்தரமாக இருந்தால் ஆனந்தம். ஆனந்தம் சத்து தருகிறது, சத்தில் இருக்குது. சத்துங்கிறது ஒரு புள்ளின்னு புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் யாருன்னா, நீங்கள் சத்து தான். கீழே இறங்குறதுனால, இன்னொரு உடம்பு எடுத்ததுனால தன்னை சித்தா நினைக்கிறீங்க. சித்தா மட்டும் நினைக்கல, சித்தாபாசமான மனம், புத்தி, அகங்காரம், சூழ உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புன்னு நாம் எந்த உடம்புல இருக்கிறோமோ அதுவாக நினச்சி வாழ்கிறோம். ஆக்சுவலாக அது நாம் கிடையாது. அது போட்டிருக்க சட்டை எப்போ வேணாலும் கழட்டிடலாம். அப்போது அந்த சட்டையை ஏன் கழட்டணும், இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைக்கலாம். அந்த சட்டையில் இருந்தால் அந்த சட்டையினுடைய குணங்கள், சுபாவங்கள் ஏற்படும், கேரக்டர்ஸ் இதெல்லாம் ஏற்படும். பசி தாகம் ஏற்படும், காமக்ரோதாதிகள் ஏற்படும், பயம் துக்கம் ஏற்படும், குழப்பம் ஏற்படும். அது நான் தாங்கிட்டு இருக்கேன்னா இரு. இதுதான் அங்கே இருக்கிறது. இதில் ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு தான் நம்ம ரிஷிகள் நிரந்தரமான அன்பு, அமைதி, ஆனந்தத்தை நம்ம மனம் விரும்புது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இனிமேல் எல்லாமே சித்து தான். சித்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மனம், அறிவுன்னு வச்சுங்களேன், அல்லது உணர்வு. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் ஒன்று தான். சட்டையை கட்ட எஞ்சி நிற்கிறது சித்து. சித்தம் சுத்தியான சித்து. சித்தத்தில் பல குப்பைகளை போட்டு வச்சுருக்கோமா இல்லையா? பல கோடி ஜென்மாக்கள். நம்ம மூளையினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா, பதிவுகள் பார்த்திங்கன்னா பல நூறு வருஷங்களுக்கு படம் எடுத்தால் ஓடக்கூடிய படம், பல நூறு வருஷங்களுக்கு ஓடக்கூடிய ரீல் இருக்குல்ல, இந்த ஃபில்மு, அது மாதிரி நம்மளுடைய மூளை. அவ்வளோ படத்தை ஓட்டலாமா, அவ்வளோ வருஷங்களுக்கு அவ்வளோ படத்தை ரிஜிஸ்டர் பண்ணலாமா. இப்போ நம்ம 18 ரீல் தானே ஒரு படம்னு சொல்கிறோம். அது 3 மணி நேரத்துக்கு 18 ரீலு. 3 மணி நேரத்துக்கு ஓடுறத 18 ரீலில் வச்சுருக்கான். பல கோடி வருஷம், பல நூறு வருஷங்களுக்கு படம் ஓடுறதுக்கான 2.5 பெட்டாபைட்டுன்னு சொல்லுவாங்க. மூளையினுடைய பதிவு செய்யக்கூடிய, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அளவு 2.5 பெட்டாபைட்டுன்னு பேர். இதெல்லாம் புதுசாக இருக்கா? சும்மா தெரிஞ்சுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ மனநலத்துக்கு போக போகிறீங்க. இதெல்லாம் அடிப்படை, சும்மா இல்லை. சும்மா கொஞ்சம் சயின்ஸை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் யோகசூத்திரத்தில் பதஞ்சலி சொன்னாலும் கேட்பீங்க. அதை விட லாஜிக்காக சயின்ஸாக சொன்னால் அதை விட, ஏன்னா ஹிருதயம், இப்போ வந்து சம்ஸ்கிருதத்தில் ரிஷிகள் சொன்னால் அது ஹிருதயம் ஏற்றுக்குது. கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்னா அதை மூளை சரி பண்ணும்.
அந்த மூளை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த லாஜிக்குடைய சயின்ஸை சொல்கிறோம். ஏன்னா நேற்று சொன்ன குவாண்டம் ஃபிசிக்ஸும் நிரூபணம் செய்யப்பட்டது. இப்போ சொல்லக்கூடிய நியூரோ சயின்ஸ், இப்போ நான் பிரெயின் பற்றி 2-3 பாயிண்ட்ஸு சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா பின்னாடி விசாரம் பண்ணுவோம். இதை வச்சு தியானத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு சாரத்தை தொட்டு காமிக்கிறேன். இப்போது நம்ம மூளையினுடைய பதிவுக்கான வேக்கன்சி சித்தம்னு சொல்லக்கூடிய நாம் அந்த எப்படி இயங்குறோம்னா, நம்ம எப்படி இயங்குறோம் சொல்லுமா? நம்ம எப்படி இயங்குறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம எப்படி செயல்படுறோம்? நமக்கு எண்ணங்கள் வருது, செயல்படுறோம். மனம் வந்து 10 புலன்களையும் அது செயல்படுறோம். மனதுக்கு எண்ணம் வருது. எண்ணங்கள் எங்களுக்கு சித்தத்திலேருந்து வருது. ஒரு செல் உயிர்லேருந்து எடுத்த எல்லா பதிவுகளும் வச்சுருக்கக்கூடிய சித்தத்திலேருந்து எண்ணங்கள் வருது. எவ்வளோ %? 90% அங்கேருந்து வருது. வாசனையும் பேர் அது. அதுதான் ப்ரோக்ராம். இந்த மனுஷ ரோபாட்டுக்கு ப்ரோக்ராம் எங்கேருந்து வருது? சித்தத்துலேருந்து வருது. அது பேர் வாசனைன்னு பேர். பாக்கி 10% எங்கே வருது? இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்குல்ல, அது டிஜிட்டல் வாசனான்னு பேர் இருக்குது. அவங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அது உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறான். அதை சிந்திச்சு ஒரு ஆஃபர் போட்டால் சரி ஒன்று வாங்கிட்டு போயிடலாமே, ஒன்று வாங்கினா ஒன்று பிரிஞ்சு சொல்லிட்டானே, அது தேவையோ இல்லையோ, வீட்டில் இருக்கா இல்லையோ, வாங்கிட்டு வந்துடுறானா இல்லையா, பைசா இருக்குது செலவு பண்ணிட்டு வருவான்னா அப்போ பண்ணுறான்ல. அதெல்லாம் அவன் நம்மளை இயக்குறான். அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்மளை இயக்குது. என்ன வாங்கணும், என்ன வாங்கணும், நல்லெண்ணெய்னா என்ன இதயம் நல்லெண்ணெய், இதயத்தை பாதுகாக்குது. அப்படி ஏதோ ஒன்று சொல்லி விட்றானா? ஓ அப்படியா, நம்ம இவ்வளோ நாள் சாப்பிட்டது என்னென்னையும் கண்டென்னையும் சாப்பிட்டு இதயத்துக்கு இன்னும் நல்ல நம்ம இப்படி டிஜிட்டல் வாசனாவை ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கு என்ன பண்ணிடுறான்? மனதுக்குள்ளே சித்தத்துக்குள்ளே பதிச்சிடுறான். அதுவாக எல்லாத்தையும் பதிவு வச்சுக்கும் இந்த அறிவினுடைய செயல்பாடுகள். இப்போ இதெல்லாம் அழிக்க முடியுமானா அழிக்கவும் முடியாது. அதுதான் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் நேற்று சொன்னல ஒரு பாயிண்ட்டு. அதில் இந்த பாயிண்ட்டு, இந்த தகவல்கள் நீங்கள் வாங்குறீங்கல்ல, அந்த தகவல்கள் பிரபஞ்சத்திலேயே சுற்றின்னு இருக்கும். இந்த உடம்பை விட்டுட்டா வெளியில் சுற்றின்னு இருக்கும். இப்போ ஞானம் என்ன தெரியுமா பண்ணுது? அந்த ஸ்பேர் பார்ட்ஸை கட் பண்ணி விட்டுடுது. எதெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்களோ அந்த ப்ரோக்ராம் இருந்தால் தானே நீ செயல்படுவ. அந்த ப்ரோக்ராமை நம்மக்கிட்டே இருந்து சித்துக்கிட்டே இருந்து கழட்டி விட்டுடுது, கட் பண்ணி விட்டுடுது. பிரபஞ்சத்தில் எங்கேயா சுற்றிக்கோ, யாராவது போய் பிடிச்சிக்கோன்னு. இது புரியுதா சொல்கிறது? அழிக்க முடியாது. ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்ற முடியும்னு சயின்ஸு இருக்கா இல்லையா? ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்ற முடியும். அப்போ இந்த மூளையை சித்தம் தான் நம்மளுக்கு ப்ரோக்ராமாக இருக்கிறனால சித்தம் பின்னாடி தான் நம்ம போகிறோம். சித்தம் போக்க சிவம் போக்காக இருக்கணும்னு அதுக்கு தான் சொன்னாங்க பெரியவங்க. சித்தம் போக்க சிவம் போக்க கேள்விப்பட்டீங்களா? சின்ன வயசுலேருந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சித்தம் போக்க சிவம் போக்காக இருக்கணும். நான் சிவனேன்னு இருந்தேன்னா தியானத்தில் இருந்தேன்னு அர்த்தம். நான் சிவனேன்னு இருந்தால் அவன் தான் என்னை வம்புக்கு இழுத்தான் அப்படின்னு சொல்லுவான். சொல்கிறாங்களா இல்லையா? அப்பா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி சண்டை போடுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? நான் சொன்னேன்னு இருந்தால் அவன் தான் அடித்தான் குத்துனான் அப்படின்னு சொல்லுவான். இது வாயாடும், அதை கையாடும். இது வாயாடும். யார் வாயாடு யார் கையாடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் சண்டை போடுவோம். அப்புறம் காலையில் கூடிக்கும், அப்புறம் மத்தியானம் சிரிக்கும், நைட்டு அழுகும். இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும் தொடர்ந்து போட்டோம். இப்போ எல்லாமே எது செயல்படுத்துதுன்னா இப்போ நம்ம இனிமேல் உடம்பை பற்றியே பேச போகிறது இல்லை. இனிமேல் மூளையை பற்றி தான் பேச போகிறோம். எஞ்சிருக்கிற எல்லா கிளாஸும் மூளையை பற்றி தான் வரப்போகுது. இப்போ இந்த சித்தத்தில் நிறைய எண்ணங்களை போட என்ன பண்ணனா, நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம நீ செய்ய வேண்டிய காரியத்தை சொல்கிறது 1%னா அதை செயல்படுத்துறதுக்கு இமேஜினேஷன் பண்ணு, காட்சிப்படுத்திப்பார், காட்சி செய்துப்பார், காட்சிப்படுத்திப்பார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஐஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? இமேஜினேஷன், கிளாரிட்டி அண்டு எமோஷன். எமோஷனுங்கிறது தான் பிரியம், அன்பு. மூளையை விட ஹிருதயம் பவர்ஃபுல்லுங்க. அதே சயின்ஸ் தான் சொல்லுது. மூளையை விட ஹிருதயம் பவர்ஃபுல்னு சொல்லுது. என்ன அதிசயம் பாருங்கள். இப்போ ஆண் மூளைன்னு வச்சுங்களேன், பெண் ஹிருதயமாக இல்லையா? இருக்காங்களா இல்லையா? ஒரு தத்துவமே அதானே. நமக்குள்ளேயே ப்ளஸ் மைனஸ் இருக்குது.
ஒரு 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 காந்த துண்டு மாதிரி தான் நம்ம, ஒரு இரும்பு துண்டு மாதிரி தான் நம்ம. ஒரு இரும்பு துண்டில் சவுத் போல் நார்த் போல் இருக்குது. இப்போ நம்ம உட்காந்துருக்கோம்ல, நம்ம உடம்புலேயே மேல் கீழேன்னு ரெண்டு இருக்கா இல்லையா? மேல் வந்து தலை, கீழ் வந்து கழுத்துக்கு கீழே. கீழே இருக்கிறது பூமின்னு வச்சுங்க மொத்த தத்துவமாக, மேலே இருக்கிறது ஆகாசம். ஒன்று மேல் நோக்கியது, ஒன்று கீழ் நோக்கியது, ரெண்டு ஆப்போசிட்டு. ஒன்று மைனஸ், ஒன்று ப்ளஸ்ஸு. நமக்குள்ளேயே ஆண் பெண் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? நீங்கள் சயின்ஸு, நம்ம சொன்னது தான் சயின்ஸு ஆமான்னு சொல்கிறான். அவன் நிரூபணம் பண்ணுறான். சயின்டிஃபிக்காக யார் பண்ணாலும் அது மக்களுக்கு போய் சேரட்டும், இதுதான் ஃபார்முலா, இதுதான் படிக்கட்டுன்னு சொல்கிறான். நம்ம ரிஷிகள் மொத்தையாக டக்குன்னு சொல்லிடுவாங்க, ஒரே லைனில் ஒரு வார்த்தையில் சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க 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 நிறைய விஷயங்கள் வரும், நிறைய கனெக்டடாக வரும். படியெல்லாம் பேசுகிறோம், ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிறேன்னு சொன்னால் அது கனெக்டடாக என்னது இருக்குது, விஷயங்கள் இருக்குது. இல்லைன்னா தொடர்ந்து பேச முடியாது, நீங்கள் கேட்க மாட்டீங்க. பேசுகிறதெல்லாம் சயின்ஸு, ஆன்மீக சயின்ஸுக்கெல்லாம் சயின்ஸு. ஆமாம், சயின்ஸுங்கிறது ஆன்மீகத்தினுடைய ஒரு குழந்தை. 1000 குழந்தையில் அது ஒரு குழந்தை, அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதெல்லாம் நம்ம செஞ்சு காட்டணும்னு எனக்கு ஒரு விருப்பமும் இருக்குது. இந்த சயின்ஸு பெருசாக அப்படி பேசுகிறாங்கல்ல, அது ஆன்மீகத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், அது பெரிய இது. ஏன்னா மெட்டீரியலாக இம்மெட்டீரியல்ன்ட்டு போயிட்டுருக்கோம். ஆன்மீகவாதிகள் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜகத்தையே மதிக்க மாட்டான், இந்த சயின்ஸ் எப்படி மதிப்பான் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதான் அங்கே இருக்கிற விஷயம். அப்போது இவ்வளோ விஷயங்களை நம்ம மூளையில் போட்டுக்கிட்டு சித்தம் இல்லாமல், கிளாரிட்டி இல்லாமல், சித்த சுத்தி இல்லாமல், என்ன வேணும்னு கேட்டால் கடவுளுக்கு முன்னாடி வந்து தோன்றி என்ன வேணும்னு கேட்டால் சொல்லவே தெரியாது, என்ன கேட்குறதுன்னு சொல்ல தெரியாது. இப்போ கிளாரிட்டி இல்லைன்னு தானே அர்த்தம். 1000 கேட்க முடியாது. இப்போ நீங்கள் அதை இமேஜின் பண்ணுன்னா 60,000 மடங்கு இந்த நியூரோ செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது, பவர்ஃபுல்லாக அது அதிகாரித்தம் வரும், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைச்சு கொடுக்கும், அந்த காரியம் ஜெயமாடுன்னு சொன்னோம்ல, நேற்று பேசினோம்ல ஏபிஏ. இந்த 60,000 நியூரோ செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது, பவர் அடையுதுன்னா அப்போ என்ன ஆகுனா, ஒரு மனுஷன் என்னவாகிறான்னா ஒரு சூப்பர் கண்டக்டர்னு சொல்லுவோம் இல்லையா? சித்தானது சத்தோடு சேர்ந்தால். இப்போ சித்து வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்போ சம்சாரி ஒரு சங்கல்பத்தை பண்ணான்னா நடக்க மாட்டுதுன்னா, அவன் 6000 எண்ணம் இல்லை, நியூரோ சயின்ஸு 60,000 எண்ணன்னு சொல்லுது. நம்ம குறைச்சி தான் சொல்லியிருக்கோம். அவன் பிரமாணத்தோடு சொல்கிறான் 60,000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு வருதான். எதையோ ஜம்ப் பண்ணி சிந்திச்சுக்கிட்டே இருக்கோமா. அப்போ ஆற்றலை என்ன ஆகுது, நம்ம ஆற்றலை நாமளே நாசம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆற்றலை, ஆமாம், ஆற்றல் வந்து வீணடிக்கிறது, காலத்தை வீணடிக்கிறதுக்கு சமம் தானே. பணம், டைம், எனர்ஜி, மணின்னு சொல்லுவாங்க. டைம், எனர்ஜி, மணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, உபயோகத்துக்கு பயன்படுத்தணும், செலவு செய்யணும். செலவே செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, செலவு செய்யணும், செய்ய வேண்டியதுக்கு செய்யணும். நீ பாதுகாத்து வச்சுருந்தீங்கன்னா பாவிக்கால் அந்த பணம் வேற ஒருத்தவங்க போயிடும். அவன் பாவியாக இருப்பான், எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுவான். இப்போ மூளை என்ன 2.5 பயோ ஹார்டு டிரைவ்னு பேர். அவன் நியூராலஜியில் அந்த நியூரோ சயின்ஸில் இதான் வேர்டு பயன்படுத்தியிருக்கான். பயோ ஹார்டு டிரைவ் 2.5 பெட்டாபைட். அச்சா, இப்போது இந்த மனம் சொல்லக்கூடிய மனுஷன் சித்து சத்துங்கக்கூடிய அந்த வெண்தாமரை 1000 இதழ் கொண்ட மூளை தான் வெண்தாமரை. அதில் எத்தனை நியூரோ செல்ஸ்னா 86 பில்லியன்.
நியூரோ செல்ஸ், அதையும் எழுதிங்க. இதெல்லாம் கொஞ்சம் மூளையை பற்றி தெரிஞ்சுங்க. ஏன்னா எவ்வளவு ஆற்றல் உங்களுக்கு சொன்னோம்ல, சுயம் ஜோதிகி அனந்த சக்திக்குன்னு சொன்னல. ஏச சர்வஜக ஏச சர்வசித்தக ஏச சர்வேஸ்வரகன்னு சொன்னோம்ல. 86 பில்லியன் 2.5 பெட்டாபைட்டு. அப்புறம் 100 வருஷத்துக்கான சினிமா ஓட்டக்கூடிய மெமரி கார்டு. இதெல்லாம் மூளையை பற்றி கொஞ்சோண்டு தெரியும், கொஞ்சோண்டு. ஏன்னா இது எப்படி இந்த இரும்பை தங்கமாக்கலான்னு சொல்லுவாங்க சித்தர்கள். இரும்பை தங்கமாக்கனா சித்த சத்தாக்கலான்னு அர்த்தம். இவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன பண்ணிட்டான், இந்த கெமிக்கலில் இரும்பை கோல்டாக மாற்றிடலான்னு நினைக்கிறான். அதுக்கு ஏதோ ஒரு ரசவித்யான்னு பேர், ரசவித்யான்னு பேர். அது ஆயிலே அது காலி பண்ணிடும். அப்படி என்ன உனக்கு தங்கம் வேண்டி கிடக்குது? எதுக்கு தங்கம் உனக்கு? சித்தராக இருக்கிற உனக்கு, சாமியாராக போகிற உனக்கு எதுக்கு ஏன் தங்கம்? அவ்வளோ வாழ்நாள் ஃபுல்லாக டைம் எனர்ஜி மணியாக செலவு செய்கிறாங்க. சித்திகள் நோக்கி ட்ராக் மாறிடுவாங்க. கடவுள் என்ன பண்ணும், மாயை என்ன பண்ணோம், இவன்லாம் சுவாமியோட சேரக்கூடாது, இவனை ட்ராக்கை மாற்றி விடுவோன்னா ரசவாதம்னு சொல்லிவிடுவான். சித்த சத்தாக்குறது தான் தங்கத்தை இப்போ இரும்பு துண்டாக இருக்கக்கூடிய நம்ம மனம் அந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து அப்படி செய்ய முடியுமானா செய்ய முடியும். இந்த அணுக்கள் 60,000 அணுக்கள் இருக்குல்ல, நியூரோ செல்ஸ், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தா என்னாகும்? ஒன்றா சேர்ந்தால் நேற்று சொன்னோம் இல்லையா, உற்று கவனிக்காது பார்ட்டிக்கல் ஆகுது, விஸ்வரூபம் எடுக்குதுன்னு சொன்னோம்ல. இப்போ ஏன் எடுக்கலை, சம்சாரிக்கு எடுக்கலை, சத்குருக்கு எடுக்குதுன்னு சொன்னால், சத்குரு இந்த ஒன்றை சிந்திக்கிறாரு. அதான் ஏகாகிரம் பிரம்மனிஷ்டம். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நிதித்தியாசனத்துக்கு போகக்கூடிய, நிஷ்டைக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய வார்த்தை. ஏகாகிரம் பிரம்மனிஷ்டை. ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணுனா, உயர்வான ஒன்றை ஃபோக்கஸ் செய்தால், சிந்தித்தால், நீ சித்தானவன் சத்தாக உன்னுடைய சிற்றறிவு பேரறிவாக மாறுகிறது. சிற்றறிவு பேரறிவாக சிற்சபை கனக சபையாக மாறுகிறது. சிற்சபை கனக சபையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அர்த்தம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இதுதான் அர்த்தம். சித்துங்கிறது அயனாக இருந்தது, கனகம்ங்கிறது தங்கம். அதிலே வருது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு பாருங்கள். சிதம்பரம் சொல்கிறோம் இல்லையா, சிற்சபை. சிற்சபைனா சின்ன சபை பெரிய சபைன்னு அர்த்தம் கொண்டுறாங்க. அர்த்தம் அது இல்லை, அது சம்ஸ்கிருத வார்த்தை. சிற்சபை, சிற்சபைனா சிற்சபை, சிற்று அம்பலம்னு சொல்லலாம். அம்பலம்னு ஒரு வார்த்தை. அம்பரத்தை தான் அம்பலம்னு சொல்கிறாங்க இவங்க. அம்பரம் சம்ஸ்கிருத வார்த்தை. லாவா மாறும். சம்ஸ்கிருதத்துக்கு சிறப்பு இருக்குது. இவங்க என்ன, நம்மளுடைய பண்பாடு என்னென்னா, நம்ம தமிழில் அதை மாற்றுறோம். அந்த வார்த்தைக்கு அப்படியே அதே அர்த்தத்தை டக்குன்னு ஒரு எழுத்தை மாற்றி, கிருஷ்ணன் இன்னும் போட்டால் தமிழ், ராமன் இன்னும் போட்டால் தமிழ், அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கோம். எப்படியோ புரிஞ்சால் சரி. புரியறது தான் முக்கியம், மொழிக்கு புரியறது தான் முக்கியம். போட்டோம். இங்கே ஒரு சித்து சத்தாகிறதுக்கு 1 கோடி மந்திரங்கள் ஜபிக்குது, யாகம் செய்யுது, அன்னதானம் பண்ணுது, தானம் பண்ணுது, தர்மம் பண்ணுது, நல்லது எல்லாம் பண்ணுது. என்னென்னலாம் முயற்சி பண்ணுறோம். ஏன் நடக்க மாட்டுது? இமேஜினேஷன் இல்லை. ஒரு பாயிண்ட்டு கிளாரிட்டியும் இல்லை, பூரணமான பிரியமும் இல்லை. இது சம்சாரிக்கு இல்லாத ஒரு விஷயம். சரி, நீ சப்போஸ் நீ ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணி 60,000 நியூரோ செல்லையும் ஆக்டிவேட் பண்ணிட்டா என்ன ஆகும்னு கேட்டால், அதீதமான விழிப்பு நிலை, அதீதமான சாந்தி, அதீதமான புத்தி கூர்மை. இதுக்கு மேலே என்ன இருக்குது? அதீதமான சாந்தி, அதீதமான ஷார்ப்னஸ், இன்டலெக்சுவல் ஷார்ப்னஸ், அதீதமான விழிப்பு நிலை, அவேர்னஸ். இந்த நிலையில் தான் உயிர்கண் திறக்குது.
உயிர்கண்ணுன்னா கண் இல்லாமல் பார்க்கும், காது இல்லாமல் கேட்கும், வாய் இல்லாமல் பேசுன்னு சொல்கிறோம்ல. இப்போ நான் ஒன்று சங்கல்பம் பண்ணுறேன், ஒரு இன்டென்ஷனோட இந்த காரியத்தை பண்ணலான்னு போகிறேன். அந்த இன்டென்ஷன் பக்கத்தில் இருக்கிறவங்க ரியலைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, சிஷ்யர்கள். டக்குன்னு ஜி நீங்கள் செய்வேண்ணா, நான் போய்ட்டு வந்துடுறேன், அதை வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்க தானே போகிறீங்க. இப்படி லைட்டாக மூவ் பண்ணாலே டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் பண்ணுறேன்னு பண்ணுறாங்க. ஒரு சேரு குறுக்க கிடக்காத எடுத்து போடுவோன்னு இப்படி நகர்னா டக்குன்னு என்ன புரிஞ்சுக்கிறாங்க, சேரை நகர்த்த போகிறாங்க ஜி, நம்ம அவங்க போய் இந்த வேலையை செய்யணும். என்னவோ அவங்களுக்கு இப்படி தோணுது. அது என்ன அர்த்தம்? சொல்லாமல் சொல்கிறது, கண் இல்லாமல் பார்க்குறது, காது இல்லாமல் கேட்குறது. இவ்வளோ விஷயம் மூளையில் இருக்குது. அதை நம்ம மனமாக பார்க்குறோம். சித்துக்கு இவ்வளோ விசேஷம் இருக்குது. கடைசியில் என்னது, அவேக்கன் இன்ட்யூஷன் ஆகிடும். அவேக்கன் இன்ட்யூஷனுங்கிறது ஜகத்குருக்கு சமம். உலகை வழிநடத்தக்கூடிய அறிவால் உலகை வென்று அன்பால் வழிநடத்தி ஆனந்தத்தை நிரந்தரமாக்குவோன்னு சொல்கிறோம்ல. ஒவ்வொரு முமுட்சுவும் ஒவ்வொரு சிஷ்யனும் இந்த அயனை கோல்டாக மாற்றணும், இந்த சித்தை சத்தாக மாற்றணும். இந்த 60,000 எண்ணத்தை 60,000 எண்ணங்கள் 60,000 நியூரோ செல்ஸு ஆக்டிவேட் ஆகணும். அந்த நிலையில் தான் நீங்கள் உங்கள் காரியம் சித்தியாகுது. புரியுதா? இதை ஒரு சாமானியம் பண்ணுறதுக்கு 40 வருஷம் 50 வருஷம் எடுத்துக்கிறான். ஒரு தொழிலில் ஜெயிக்கிறதா இருந்தாலோ, ஒரு கொள்கையில் ஜெயிக்கிறதா இருந்தாலோ, அப்படி ஜெயிக்காதவனும் இருக்கான். இப்போ குரு ஒரு இறைவன் சொரூபத்துக்கே ஒன்று இந்த சித்து சத்தாகிறதுக்கு 12 ஆண்டுகள் போதுன்னு சில பேருக்கு குரு சொல்லி செய்ய முடியும். நான் என்கிட்ட வரக்கூடிய செஸ் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பிகினராக ஆரம்பித்தான்னா அவன் எத்தனாவது மாதம், எத்தனாவது வருஷம், எத்தனாவது மாதம் எந்த டோர்னமெண்ட்டில் அவன் டைட்டில் வருவான்னு என்னால் சொல்ல முடியும். சொல்லியிருக்கேன், செஞ்சுருக்கேன். பிகினர்லேருந்து ஆரம்பித்து செஸ் போர்டு அப்போ தான் முத அவன் வாங்குகிறான் அவன் வாழ்க்கையிலேயே. அதுலேருந்து ஆரம்பித்து இத்தனாவது வருஷம் இத்தனாவது மாதம் இந்த டோர்னமெண்ட்டில் இவன் டைட்டிலுக்கு வரான் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கேன். ஒரு ஐஎம்முக்கு அதை சொன்னேன்னு, ஏர்போர்ட்டில் நீங்கள் சந்தன மாலை வாங்கிட்டு வாங்க, ஏஷியன் டைட்டிலோடு வரேன்னு. யாராவது சொல்ல முடியுமா? செய்ய முடியுமா? ஐயோ நடந்த பிற்பாடு சொல்லிக்கலாம், நம்ம சொல்லி நடக்காமல் போயிட்டா என்ன எல்லாம் என்னது அவேக்கன் இன்ட்யூஷன்னு பேருங்க. அதுக்கு அவேக்கன் இன்ட்யூஷன்னு பேர். உயிர்கண் திறத்தல். அது ஒரு குரு சிஷ்யனுக்கு பண்ண முடியுமா? கட்டாயம் பண்ண முடியும். தகுதி உள்ள சிஷ்யனை உருவாக்கி அந்த நிலைக்கு கொண்டு வந்து அந்த உயிர்கண்ணை திறக்க முடியும். இப்போ நெற்றிக்கண்ணு திறக்கிறதே பெரிய விஷயமா. நெற்றிக்கண் திறக்கிறது சர்வசாதாரண விஷயம். என்ன தெரியுமா? எனக்கு மெய்யறிவு தெரியலையே, பொய்யில் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டேனே அப்படின்னு எந்த சாணம் நினைக்கிறானோ அங்கேயே அவனுக்கு விழிப்பு நிலை நெற்றிக்கண் திறந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? தனக்கு தெரியலைங்கிறது அவனுக்கு தெரியும் போது, தனக்கு தெரியலை, தனக்கு மெய்ப்பொருள் தெரியலை, தனக்கு பரம்பொருள் தெரியலைங்கிறது அவனுக்கு தெரியும் போது தெரிஞ்சுக்கணுங்கிற புத்தி அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தெரிஞ்சுக்கணுங்கிற புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சு அது ஒரு விழிப்பு நிலை. அது கதி 10 கிலோமீட்டரில் போகலாம், அப்புறம் கொஞ்சம் நாளில் 35 கிலோமீட்டரில் போகலாம், அப்புறம் 70 கிலோமீட்டரில் போகும், அப்புறம் 100 கிலோமீட்டரில் போகும். ஸ்பீடு சொல்கிறேன், கதி சொல்லுது. புரியுதா இல்லையா? புரியுதா? சயின்ஸ் கொண்டு வந்தாலும் எனக்கு என்ன பயம்னா, இந்த வார்த்தைகளை பார்த்து நீங்கள் ஐயோ நமக்கு இது தெரியாத விஷயமா இருக்கு, புரியாத விஷயமா இருக்குன்னு யாரும் பயந்துக்க வேண்டாம். சாதாரண வார்த்தை தான். அந்த வார்த்தை சொல்லி ஆகணுங்கிற கட்டாயத்தில் தான் சொல்கிறேனே தவிர, உங்களுக்கு அதுக்கு எளிமைப்படுத்துறதுக்கு தான் இந்த இரும்பு, தங்கம், சித்து, சத்தெல்லாம் உங்களுக்கு பரிச்சயமான விஷயங்களை பற்றி சொல்கிறேன். அதே தத்துவம் தான். மைண்டை வச்சு பேசுவாங்க. அவங்க வெறும் மைண்டை பற்றி தான் அவங்களுக்கு தெரியும். புத்தி, சித்தம், அகங்காரம் அதெல்லாம் சொல்ல தெரியாது அவங்களுக்கு. ஒரு மனுஷனை கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ண முடியும். ஆனால் எத்தனை 1000 கோடி சூப்பர் கம்ப்யூட்டர் இருந்தாலும் மனித மூளைக்கு இணையாக எந்த சூப்பர் கம்ப்யூட்டரும் இல்லை. புரியுதா சொல்கிறது?
அதனால் இப்போ நீங்கள் இந்த 6000 நியூரோ செல்ஸை ஆக்டிவேட் 60,000 நியூரோ செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு குரு எங்கேருந்து சங்கல்பம் செய்கிறாருன்னா, ஒரு காமாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆல்ஃபா பீட்டா காமாலாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, அதில் காமாங்கிற பாயிண்ட்டு தான், புள்ளி தான் இந்த சித்தம் சுத்தியாக இருக்கக்கூடிய சித்தத்தில் நீங்கள் பலவிதமான எண்ணங்களை போட்டிங்கன்னா, அந்த மூளை இருக்குல்ல, பலவிதமான வைப்ரேஷன், பலவிதமான கலரில் பலவிதமான ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இறைச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரே சத்தமாக இருக்குது. நான் பேசுகிறேன் உங்களுக்கு கேட்குமா? இப்போ நான் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன், இப்போ சத்தம் இல்லை, அதனால் அமைதியாக இருப்பார். பேண்டு வாத்தியம் வாசிக்கிட்டு டொம்முன்னு அடிச்சுக்கிட்டு ஒரு ஊர்வலம் வருதுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு ஊர்வலம், நான் பேசுகிறது கேட்குமா? என்ன காரணம்? பல சத்தங்கள். இந்த சத்தத்தோட அப்போ நான் பேசுகிறது ஏதோ கத்துறாரு, கத்தி சொல்கிறாரு, ஒன்றுமே புரியல எனக்கு. அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கா இல்லையா? அது மாதிரி பிரெயினில் ஏகப்பட்ட எண்ணங்களை போடக்கூடாது. அது வரும், பார்க்குறது கேட்குறதெல்லாம் அது வரும், சித்தத்துலேருந்து தான் வருது 90%. இப்போ இதில் ஒரு நிலைக்கு எப்படி போகிறது? ஒன்றுங்கிற அந்த ஒரு புள்ளிக்கு எப்படி போகிறது? காமா ஸ்டேஜுக்கு எப்படி போகிறது? அப்போ குரு விசாரம் செய்ய அதில் இருக்கிற ஓங்காரம் காமா ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போகுது, தியானம் காமா ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போகுது, விசாரம் காமா ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போகுது. அங்கே ஆழ்ந்த அமைதி, இப்போ சொன்னல இன்டலெக்சுவல் ஷார்ப்னஸ், இன்னொன்று சொன்னேனே இன்டலெக்சுவல் ஷார்ப்னஸ், ஆழ்ந்த அமைதி, அவக்க நிலை, அவக்கன் இன்ட்யூஷன். அவக்க நிலை வேறு, விழிப்பு நிலை, பூர்ணமான விழிப்பு நிலை. எங்கே என்ன நடக்குதுனாலும் சென்சேஷன் நமக்குள்ளே நடக்கும், அங்கே தான் நடக்க போகிறது சொல்கிறது. ஏன்னா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த கதவு அவங்க திறந்துட்டாங்கன்னா, இந்த 5 பேர் அதை திறந்துடுறாங்க, அங்கேயே வாழ்கிறாங்க. திறக்கிறதுலாம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அங்கேயே தான் வாழ்கிறாங்க. பார்வைக்கு சாமானியமாக இருக்கும். ஒரு ஹெட்மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆனவர், ராதாநகர் போவேன் எப்போதும், சாயந்தரம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு டீ சாப்பிட்றதுக்கு. அவர்கிட்ட பற்றி யாரோ ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. கிட்டக்க வந்து பெரிய நமஸ்காரம் போட்டார். என்னன்னு கேட்டேன், உங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, பார்த்தா உங்களை மாதிரி உள்ளவங்களை பார்க்குறதே பெரிய மகாபாக்கியமாக நினைக்கிறேன். வயசு 75-80 இருக்கும். என்னத்தை கேட்டார், என்ன புரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு தெரியலை. நீங்கள் இவ்வளோ எளிமையாக இருக்கீங்க, என்ன பண்ணணுங்கிறீங்க? இப்போ என்ன பண்ணணும்? அவர் என்ன கேட்டார், என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. ஏதோ பிரம்மாண்டமாக நம்மளை ரொம்ப வணங்கத்தக்க பொருளாக பார்க்குறாரு. ரெண்டரை மணிக்கு ஏந்து பூஜை பண்ணுறீங்களாமே ஆரம்பித்தார். அதுக்கு மாதிரி நான் என்ன பேசுகிறது? சரி, ரைட், சந்தோஷம், மகிழ்ச்சி. பார்த்தா அப்படி தெரியல, எனக்கு பார்த்தா தெரியாது, பார்க்க தான் தெரியும். பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது, கலரு, முகம், வடிவம். அதனால் இந்த முகத்தையே காட்டவே வேண்டாம். முருகன் முகமே நம்ம முகம், முருகன் முகமே நம்ம முகம், முடிஞ்சு போச்சு. முருகன் போட்டால் உலக பிரசித்தி பெற்றாலே எனக்கு ஆனந்தம், மகானந்தம், பேரானந்தம். அவங்க பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இப்படி இருந்தால் இப்படிலாம் இருப்பாங்க போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. எளிமையாக இருக்கிறது, எப்போதும் போல் யதார்த்தமாக நம்ம வாழ்க்கை லைஃப் ஸ்டைல். எதுவுமே சாமிகிட்ட கேட்குறதுக்கே தோண மாட்டேங்குது. குழந்தைங்க வளர தான் அப்படிலாம் யோசனை பண்ணி தான் ஒன்று சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணியான்ட்டேன், ஒரே வார்த்தை. வீடு கட்டுறதுல எளிமையாக போயிட்டு இருந்துச்சு. இடையில நிறையா இந்த குடைச்சல்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் வந்துச்சு. அப்புறமே சாமிகிட்ட போய் சொல்லிட்டேன், இதெல்லாம் நீ பார்த்துக்க, யாரும் வீடு கட்டி கொடுத்துறியா அப்படின்னு. சரி, சம்சாரியா கொஞ்சம் கொஞ்சமாக சம்சாரி ஆகிட்டு இருக்கேன். வீடு கட்டி கொடுத்துறியா குழந்தைங்களுக்கு, நீ இந்த பக்கம் கொடுக்க போகிறேன், நான் அந்த பக்கம் கொடுக்க போகிறேன். எல்லாத்தையும் நாமினேஷன்லாம் மாற்றிட்டேன், தெரியுமில்ல, எல்லாம் ஒய்ஃபு பேருக்கு மாற்றியாச்சு.
அவங்க பேரில் இருந்தால் தான் சரியாக வரும். என்ன பசங்க ஏமாத்தினாலும் ஏமாத்திடுவேன் எதிர்காலத்தில். ஏன்னா புருஷன் பேச்சை கேட்டுட்டு இல்லை ஒய்ஃபு பேச்சை கேட்டுக்கிட்டு எதாவது பண்ணிட்டாங்கன்னா நம்ம இல்லாட்டினாலும் ஒய்ஃபு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் இதெல்லாம் புரியாது, போக போக புரியட்டும் போட்டோம். இதெல்லாம் என்னுடைய சிஷ்யர்களுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த காமா ஸ்டேஜில் அவேக்கன் இன்ட்யூஷனில் சதா அங்கேயே வாழ்கிறதுனால அவங்க பண்ணுற சங்கல்பம் உடனே சித்தியாகிறது. அதுதான் விஷயம். இப்போ காரியம் சித்தியாகிறதுக்கான சூக்ஷ்மத்தை நேற்றும் பேசியிருக்கேன், இன்றைக்கும் பேசியிருக்கேன். இன்றைக்கி பிரெயின் பற்றி கொஞ்சம் அப்படியே தொட்டு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடு தான். குவாண்டம் ஃபிசிக்ஸும் இந்த பிரெயின் சயின்ஸும் பிரெயின் சிம்பொனின்னு சொல்லுவாங்க, பிரெயின்ஸு சிம்பொனின்னு சொல்லுவாங்க, நியூரல் கோஹரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வார்த்தைகள்லாம் இருக்குது. இந்த வார்த்தைகள்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. அதான் நான் நிறைய வார்த்தைகளை அவாய்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வார்த்தையெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ சொன்னது தான் இருக்குது. சித்த சத்தாகணும். இப்போ குரு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சங்கல்பம் பண்ணும்போது உடனே நடக்குது சொல்லிட்டு போனால் அடுத்த நாளையிலேருந்து ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லா அனுபவங்களையும் அடியார்கள் மக்கள் வந்து சொல்கிறாங்க, எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட இதை சொல்லிட்டு போனால் அப்படின்னு ஆரம்பித்து அவங்கள பெருமையாக சந்தோஷமாக சில நேரம் கண்ணீர் விட்டு சொல்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும். நமக்கு சின்ன விஷயம் பெரிய விஷயமெல்லாம் உள்ளே இருக்கிற பரம்பொருள் உங்கள் பேச்சை செவிசாய்க்கிறார், அவ்வளோதான். இங்கே வந்து சொல்கிறதுனால இங்கே ஓப்பனாக இருக்கிறதுனால அது டக்குன்னு அது நடக்கிறதா அடியன் அனுமானம் செய்கிறேன். இப்போ குரு சங்கல்பத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காமா ஸ்டேஜுக்கு போகிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. சித்த சுத்தமாக இருக்கும், பல சிந்தனைகள் இருக்காது, ஒரு சிந்தனை தான் இருக்கும். ஏகாகிரம் பிரம்மனிஷ்டைன்னு பேர். அது பிரம்மவித்து, பிரம்மவரன், பிரம்மவரியான், பிரம்ம வரிஷ்ட நிலையில் இருக்காங்க. அது ஒரு விதமான கைண்ட் ஆஃப் தியானம். இப்போ நீங்கள் உங்கள் சங்கல்பத்தை ஒரு ஃப்ரீக்குவென்சியில் தியானத்துக்கு போய் அந்த காமா ஸ்டேஜில் போய் அந்த சங்கல்பத்தை பண்ணினீங்கன்னா அது நடந்துடும். ஆனால் நீங்கள் அந்த காமா ஸ்டேஜுக்கு தியானத்துக்கு போக மாட்டீங்க. வெளியிலே சுற்றி நான் சொன்னேன்ல, சாதாரண ஒரு லென்ஸை வச்சு பேப்பரை காமிச்சா வெளிச்ச வெயிலில் டக்குன்னு பற்றிக்கும், ஒரு 10 செகண்டில் விட பற்றிக்கும். ஆனால் இந்த லென்ஸையோ இல்லை அந்த பேப்பரையோ ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, தோசைக்கல் மாதிரி லென்ஸை சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா 1 வருஷம் ஆனால 50 வருஷம் ஆனாலும் அது பத்தாது. ஏன்? அதனுடைய அதான் லைட்டுக்கும் லேசருக்கும் உள்ள விசேஷம். லேசர் வந்து ஒரு புள்ளியை நோக்கி பாயும், லைட் வந்து பரவலாக அடிக்கும். ஒரு டியூப்லைட் போட்டால் 2 டியூப்லைட்டில் இந்த மொத்த ரூமும் வெளிச்சமாக இருக்கா? இது பரவுது, பரவி நிற்குது. லேசர் அப்படி கிடையாது, ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும். இதுதான் இருக்காது. அதான் பவர் அதிகமாக இருக்குது. பற்றிக்கும், எரியும், வெல்டு பண்ணிடும், சுட்டுடும், ஓட்டை போட்டுரும், எல்லாம் பண்ணும். பயப்படு. ஏன் அப்படி முழிக்கிறேன்? ஆழ்ந்து சிந்திக்கிறாங்க. அதனால் குரு, சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள், ஞானிகளுடைய சங்கல்பம் உடனே நடக்கிறது. இப்போ ஜீவசமாதியில் போய் சங்கல்பம் பண்ணால் நடக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா அங்கே அவர் லைவாக இருப்பார். இந்த சொன்னல அதீதமான விழிப்பு நிலைன்னு சொன்னல, தூங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தூக்கமே அவசியம் இல்லை. அது அதீதமான சாந்தின்னு ஜீவசமாதியில் சாந்தி இருக்கும். அவேக்கன் இன்ட்யூஷன் அங்கே இருக்கும். இந்த 3 அங்கே என்ன ஆகாது? இன்டலெக்சுவல் ஷார்ப்னஸ் இருக்கும், அதீதமான அமைதி இருக்கும், அதீதமான விழிப்பு நிலை இருக்கும். அதீதம்னு சொல்கிறத விட பூரணம்னு சொல்லலாம். இது புரியுதா? இப்போ மந்திரத்துக்குள்ளே போகலாம். எதுக்காக மந்திரத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது விசாரம் இதில் இல்லை. அதனால் இந்த விசாரத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று சொன்னேன், 4 வார்த்தை ஒரு சிஷ்யனை எப்படி தபஸ் பண்ணணும்னு.
சௌரியம், சௌரியம்தான் ஹீரோயிசம். தேஜஸ், தேஜோ, பார்த்து சொல்லுமா. திருதி, மூணாவது பாயிண்ட் திருதி. ஸ்திரமாக நிற்கிறது, ஒன்றில் நிற்கிறது. தாக்ஷயம், தக்ஷம் ஞாபகம் வச்சுங்க. சௌரியம், ஒரு 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 சிஷ்யன், ஒரு முமுட்சு சர்வஜனாகணும்னு ஒரு முடிவு எடுத்தான்னா அவன் இப்படி தான் செயல்படணும். முதல்ல என்ன பண்ணணும், 2500 ஆடியோவையும் பொறுமையாக நிதானமாக, அது பேர் சௌரியம்னு பேர். ஹீரோயிசத்தை அங்கே காட்டு, சிரவணம் பண்ணுறதுல காட்டு. ஒரு சிங்கிள் மேன் 2500 ஆடியோ வெளியிட்ருக்கோம், எல்லாம் 1 hour ஆடியோ. நீ கேட்குறதுக்கு என்ன, பேசுகிறது கஷ்டமா, கேட்குறது கஷ்டமா? சரி, எது ஈஸி? பேசுகிறது ஈஸியா, கேட்குறது ஈஸியா? கேட்குறது தானே ஈஸி. ஏன் கேட்க மாட்டீங்க? அதனால் எல்லா முமுட்சுகளுக்கும் சொல்கிறேன், முக்தி வேணும்னு விருப்பப்படுற எல்லாருக்கும் சொல்கிறேன், இறைநிலையை பிடிக்கணுங்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன். 12 ஆண்டுகளை பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. உங்கள் அலட்சியத்தினால அது 24 36 மோறு. 36 அவசியம் இல்லை. நல்ல சத்குரு இருந்தாங்கன்னா மினிமம் 12 வருஷம், மேக்ஸிமம் 36 வருஷம். ஏன் மினிமத்தில் செயல்பட மாட்டேங்கிறேன்? நான் கொஞ்சம் சுலவாக தான் இருப்பேன், நான் அலட்சியமாக தான் இருப்பேன், நான் ஏகாந்தம் போக முடியாது, எனக்கு நிறைய டைவர்ஷன். அந்த டைவர்ஷன் தான் உன்னை நாசம் பண்ணுது. நீ டைவர்ஷன் போன எல்லாமே வேஸ்ட்டு தான். நீ பேசுனது எல்லாம் வேஸ்ட்டு தான். இது வரைக்கும் பேசி முடித்தது எல்லாம் வேஸ்ட்டு தான். நீ பேச போகிறதும் வேஸ்ட்டு தான். அப்போ என்ன பேசின்னு கிடக்கிற? ஃபோனை போட்டு மொக்க போடுறேன். தண்டகர்மா, டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு. கடைசியில் என்ன தெரியுமா, இந்த 6000ங்கிறதும் 60000 நியூரோ செல்ஸும் வீக் ஆகுது. இது ஒரு பாவம். நமக்கு இறைவன் கொடுத்த அந்த ஆற்றலை, பிராணசக்தியை அவரை நோக்கி இல்லை, கோலை நோக்கி, ரெண்டும் ஒன்று தான். கோல் வேறு, அவர் வேறு இல்லை. இல்லறத்துக்கு நீங்கள் உங்கள் டேலண்ட்டில் நின்னால் அது பூரணமாகும், அங்கேயும் நீங்கள் வெற்றி அடைகிறீங்க. இல்லை அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டேன், இறைவனை நோக்கி பயணிக்கிறனாலும் அங்கேயும் நீங்கள் சித்தானாலும் நீங்கள் ஜெயம் வெற்றி தான், நீங்கள் சத்தானாலும் வெற்றி தான். ஆனால் நீங்கள் என்னவா இருக்கீங்க? இப்போது அகங்காரமாக இருக்கீங்க, இல்லை மனமாக இருக்கீங்க, இல்லை புத்தியாக இருக்கீங்க, இல்லை சித்தமாக இருக்கீங்க. மனம், அகங்காரம், சித்தம், மனம், புத்தி. சித்துக்குள்ள ஆகலை. சித்தாகிறதே ஒரு மகா வெற்றி தான். சித்தானா தான் தரிசனம் கிடைக்கும், சிவ தரிசனம் கிடைக்கும். தரிசனம் ஆன உடனே யோகம் பண்ணிட முடியாது, சேர்ந்துட முடியாது. அதுக்கான முயற்சிகள்லாம் இருக்குது. யோகம் பண்ணால் மட்டும் போகம் பண்ணிட முடியாது, அந்த ஆனந்த அனுபூத்தியை பெற்றுட முடியாது. எல்லாத்துக்கும் படிநிலை இருக்குது. இன்னும் சித்தே ஆகலை. இன்னமும் நான் அகங்காரத்தில் தான் இருப்பேன்னா 10வது பிரகாரம் கர்ப்பகரகம் உனக்கு கிடையாது. புரியுதா? வித்தியாசம் புரியுதா? இப்போ ஒரு காரியத்தை சித்தி பண்ணக்கூடிய தியானத்தில் இப்போ இந்த உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் 60000 எண்ணத்தை போட்டு வச்சுருக்கோம், சித்தத்தில் பதிஞ்சு வச்சுருக்குறோம். அந்த பதிவுகள்லாம் வருது. அதை நிறுத்த முடியாதுன்னா நிறுத்தவும் முடியும், அழிக்கவும் முடியும். நிறுத்துறது யோகம். சித்த விருத்தி நிரோதக யோக. நிறுத்துறது யோகம், தியானம். என்ன பண்ணிட்டோம்? இந்த 60000 குப்பைகளையும் அது எரிக்குது தியானம். அது மணிக்கணக்கு ஆகும். அந்த சொன்னல அந்த பாயிண்ட்டை தொடணும், காமா ஸ்டேஜை தொடணும். விசாரம் அதை விட எளிமையானது. குருவோட உட்காந்து விசாரம் செய்த ரியலைசேஷன் ஆச்சா? ரியலைசேஷன் ஆனால் நீங்கள் 1 டன்னு மண்ணை சலித்து 1 பவுனு 8 கிராம் எடுக்கிற மாதிரி அது விசாரம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மண்ணெலாம் இருக்குல்ல, 1000 கிலோ மண்ணை சலித்து 1 பவுனோ இல்லை 100 கிராமோ தங்கத்தை எடுக்கிற மாதிரி எடுக்கிறது தான் விசாரம். அமிர்த தத்துவத்தை வெளியில் கொண்டு வர்றது தான் விசாரம். அது நிரந்தரமானது. அங்கே ரியலைசேஷன் ஆகுது. என்ன ரியலைசேஷன்? நீங்கள் யாரோ அதுவாகிறீங்க.
நீங்கள் தங்கம் அப்படின்னு சொல்லுது வேதம். சொல்கிறது புரியுது. அதுக்கு தான் கனக சபைன்னு வச்சாங்க. கனகம்னா தங்கம்னு பேர். இது புரியுதா? இப்போ இந்த மந்திரத்துக்குள்ளே போக அத்தாத்தக காம கலாபூதம் சக்கரம் வியாக்கியா சியாமக. இனி பீஜ மந்திரங்களுடைய அவசியத்தை, அதனுடைய செயல்பாடுகளை, காம கலாபூதம் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த மந்திரங்களை, அந்த மந்திரங்களால் நிறைக்கப்பட்ட சக்கரம், ஸ்ரீசக்கரம் அல்லது ஸ்ரீவித்யா உபாசனையை, ஸ்ரீசக்கரம், மேரு, ஸ்ரீவித்யா உபாசனா 3 ஒன்று தான். திரிபுரா உபாசனாவும் அதே. திரிபுரா தான் திரிபுர சுந்தரி. திரியம்பக்கம்னு சொன்னாலும் அதே அர்த்தம்தான். திரிபுரான்னு சொல்கிறோம்ல, 3 உடம்பு, கடந்தவள், எரித்தவள், தாப்பினி. 4வது நிலையில் சித்தா இருக்கிறா. சிவத்துக்கு திரியம்பக்கம்னு பேர். திரியம்பக்கம் யஜாமகேன ஒரு மந்திரம் இதே திரிபுராவில் வருது இல்லை, 3வது மந்திரம். இது பேசிட்டோம். எது பேசிட்டோம்? காயத்ரி பேசிட்டோம். காயத்ரி உபநிஷத்துலையும் பார்த்துட்டோம். காயத்ரி ரகசிய உபநிஷத்துலையும் காயத்ரியை பற்றி பேசிட்டாங்க. இந்த ரிஷிகளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது. எல்லாத்தையும் அரங்கேற்றம் பண்ணுவாங்க. ஒரு உபநிஷத்து, ஒரு ரிஷி வந்து மந்திர திருஷ்டாவில் கண்டுபிடிச்சாருன்னு வச்சுங்களேன், அதை சபையில் எடுத்து சொல்லணும், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். கொடுக்கும்போது சில கட்டுப்பாடுகளை விதித்து வச்சுருக்கு. 6 விதமான கட்டுப்பாடுகளை விதித்து வச்சுருக்கு. இதுக்கு முன்னாடி யாரும் அதை பேசியிருக்கக்கூடாது. இது யாருக்கு தேவையானது? இது யார் படிக்க வேண்டியது? இதனுடைய பலன் என்ன? அப்போ ஏற்கனவே பேசினதை இந்த ரிஷி பேச முடியாது இல்லையா? அதனால் காயத்ரி உபநிஷத்தில் ஒரு கேட்டகரியில் பேசினாங்க, காயத்ரி ரகசிய உபநிஷத்தில் ஒரு கேட்டகரியில் பேசினாங்க. இப்போ திரிபுரா தாபனியில் காயத்ரியை பற்றி அதிகமாக பேசாமல் ஜாத வேதசங்கிற 2வது மந்திரத்தை பற்றி அதிகமாக பேசினாங்க. இந்த 2வது மந்திரத்தை முடித்த 3வது மந்திரம் தான் திரியம்பக்கம் யஜாமகே. அங்கே திரியம்பக்கம்னு சொல்கிறதோ இதே தான் திரிபுரத்துக்கும் சுவாமி ஈஸ்வரன், ஈசன், திரிபுரத்துக்கும் தலைவன், 3ஐயும் கடந்தவன். காமேஸ்வரனா காமனை வென்றவன் அர்த்தம். காமத்துக்கு ராஜானா என்ன அர்த்தம்? காமத்தை வெற்றி அடைஞ்சால் தான் அவன் ராஜாக முடியும். இது புரியுதா? இப்போ இந்த காமகலாபூத்தம் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, ஆசைகளை சித்தி செய்யக்கூடிய மந்திரங்களை இப்போ அது அறிமுகப்படுத்துது. இந்த மந்திரம் நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ஃப்ரீக்குவென்சியில் காட்சி செய்து பார். அப்போ 60,000 நியூரோஸ் ஆக்டிவேட் ஆகி இந்த இரும்பானது தங்கமாக மாறும். தியானத்தில் அதே ஃப்ரீக்குவென்சியில் தியானத்தில் இந்த சங்கல்பத்தை செய், அந்த காரியம் சித்தியாகும். குருவோட விசாரம் செய்து ரியலைசேஷன் அடைஞ்சிக்கோ, அந்த இடத்துல இந்த 60,000. அப்போ ஒரு நாளைக்கு 6,000 எண்ணம் வர்றது இவங்க வாட்ஸ்அப்பில் வந்து செய்தி. நியூரோ சயின்ஸு சொல்லுது 60,000 எண்ணங்கள்னு சொல்லுது. இப்போ நம்ம 72,000 நாடி நரம்புகள்னு சாதாரணமாக வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்தி. உபநிஷத்தை பார்த்தா 73 கோடியே அப்படின்னு ஆரம்பித்து 72,000, அப்புறம் 100, 10, 5, 3 அப்படின்னு வரும். சொல்கிறது புரியுதா? ஒரு பரந்த பார்வை அதை பார்த்து நம்மளுடைய ஆற்றல் அது வெளிப்படுத்துது. நேற்று சொன்னல, சுயம் ஜோதிகி, தானே விளங்கக்கூடியது, அனந்த சக்திகி, எல்லையற்ற ஆற்றல். இப்போ நான் சொன்னாலையா, மூளையை விட ஹிருதயம் பவர்ஃபுல்னு சொல்லுது. அதே நியூரோ சயின்ஸ் தான் சொல்லுது, மூளையை விட ஹிருதயம் பவர்ஃபுல்லுன்னு சொல்லுது. அதுதான் அன்பும் அறிவும்னு சொல்கிறது. அடியேன்னு சொல்லுவேன்ல, அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஹிருதயத்தை அன்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூளை அறிவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அன்பும் அறிவும் சேர்ந்தால் ஆனந்தம். சித்து சத்தானா ஆனந்தங்கிற அனுபூதி கிடைக்கும். எப்படி போட்டு பேசினாலும் கனெக்ஷன் வந்துடும்.
சித்து சத்துன்னு பேசினாலும் சரி, ஜீவாத்மா பரமாத்மான்னு சொன்னாலும் சரி, ஆண் பெண் சேர்க்கைன்னு சொன்னாலும், எப்படி சொன்னாலும் ஆனந்த அனுபூதி வந்து நிற்குது. இதுதான் பலவிதமான மார்க்கத்தில் பலவிதமான ஞானிகள் பலவிதமாக செய்து காமித்திருக்கிறார்கள். அந்த பரம்பரையில் நாமளும் இதை செய்து காட்டணும்னு விரும்புகிறேன். நான் அடியேன் விரும்புகிறேன். ஏன்னா அப்போ தான் இந்த மக்கள் நம்பிக்கை வரும், மக்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த ஒரு சாமானியன் எப்படி இந்த ஃப்ரீக்குவன்சியில் மேலே ஏறினாருன்னா இப்படி தான் ஏறுறேன். எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், எல்லாமே சொல்லிக்கிட்டே தான் வரேன், சொல்ல போகிறேன், இன்னும் நிறைய சொல்ல போகிறேன். எல்லோரும் மறைச்சதெல்லாம் ரகசியம். நம்ம இதில் ரகசியம்னா என்னது? ரகசியம் ஈக்குவல் டு ஓப்பன். ஓப்பனிங்னு அர்த்தம். மைண்டில் வச்சுங்க, டிக்ஷனரியில் அடிச்சிருங்க போயிட்டு. ரகசியம்னு சொன்னால், சீக்ரெட்னு சொன்னால் ஓப்பனிங்னு அர்த்தம். யாருக்குன்னா எல்லாருக்கும். அப்படி வச்சுக்கோங்க, அதான் அர்த்தம். இனிமேல் ரகசியம்னா ஓப்பனிங். மைண்டில் வச்சுங்க. எல்லாத்தையும் மாற்றுறோம் நம்ம. இங்கே இந்த மூளையினுடைய எண்ணங்கள், குப்பைகள் பலவிதமான வைப்ரேஷனில், பலவிதமான கலரில், பலவிதமான ஃப்ரீக்குவன்சியில் பைத்தியம் பிடிச்சி அலையிறோம் இல்லையா? ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லா எனர்ஜியும் அதில் வீணாடிச்சுட்டு இருக்கோம். மூளையினுடைய ஆற்றலை, பிராணசக்தியினுடைய ஆற்றலை, பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான எண்ணங்களால் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? எல்லா எனர்ஜியும் வீணாடிச்சுட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஒரு பக்கம் திருப்பு எல்லாத்தையும். அங்கே அந்த காரியம் சித்தியா அது உனக்கு பண்ண முடிஞ்சு. இப்போது நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு கேஎஃப்சியோ ஒரு கொக்கோ கோலாவோ உலக பிரசித்தி பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி தானே அந்த நிலைக்கு வந்திருக்கான். டிஜிட்டல் வாசனான்னு பேர் இருக்குன்னு இப்போ தான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன செய்கிறான்னா, புரோட்டாவோட அதை கனெக்ட் பண்ணியிருக்கான். புரோட்டா இன்னமும் ஒரு இது மாதிரி சொல்கிறான். அவன் மாத்திராலாம் போட்டு சொல்கிறான். பரோட்டா சாப்பிட்றான்னா கொக்கோ கோலா குடிங்கன்னு சொல்கிறான். நம்மளால டிஜிட்டல் வாசனை தானே, அப்படியே ஃபாலோ பண்ணுவான். வியாபாரம் கொடி கட்டி பறக்கும். பறக்கட்டும், அதெல்லாம் போட்டேன். நல்லதாக இருந்தால் பறக்கட்டுமா? அது ஒரு பர்டிகுலராக சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ இந்த ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சு தானே அவன் உலக பிரசித்தி பெறுது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதுதான் நம்ம இந்த உள்நோக்கமும் கிடையாது. ஒரு அப்போ ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சு ஜெயிக்கிறானா இல்லையா? அந்த எந்த ஃபார்முலா? இதுதான் ஃபார்முலா. இதுதான் வெற்றியினுடைய எல்லா வெற்றிக்கும் ஒரே ஃபார்முலா தான். முன்னாடியே சொல்லியிருக்கேன், 1500 ஆடியோக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். எல்லா வெற்றிக்கும் ஒரே ஃபார்முலா தான். அதனால தான் சொல்லி செய்ய முடியுங்கிறது. இது மந்திரங்களில் இருக்கிறது தான் நமக்குள்ளே போனது. இப்போ சயின்ஸை வச்சு என்ன பண்ணுறோம்? நம்ம அதை நிரூபணம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது நான் சொன்னேன்னா ஒத்துக்க மாட்டீங்க, ரிஷிகள் சொன்னான்னா உங்களுக்கு சந்தேகம் வரும். குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொன்னீங்கன்னா அது கரெக்டாக தான் சொல்லும் அப்படிம்பீங்க. இந்த நியூரோ சயின்ஸு சொல்லியிருக்கு இன்றைக்கி பேசினதெல்லாம். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா சத்தியம், சத்தியத்தை நிரூபணம் பண்ணுது. சத்தியத்தை ஏற்கனவே ரிஷிகள் சொல்லிட்டாங்க, மந்திரங்களில் இருக்கு. நம்ம புரிஞ்சிக்க முடியலை, நமக்குள்ளே போகலை. ஏன்னா நமக்கு நேரமே இல்லை. 60,000 எண்ணங்கள் பின்னாடி போயிட்டு எனர்ஜியெல்லாம் விட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறமா இல்லையாங்க? நீங்கள் செல்லு பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு தூக்கம் சொக்கிற வரைக்கும் செல்லு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜியை லூஸ் பண்ணுறீங்க. அத்தியாவசியத்தை தேடு, பாக்கி ஓரங்கட்டி வை. இன்னொன்று சொல்லட்டுமா? ஒன்றில் நிற்கிற உங்களை பலவிதமான மெசேஜ் வருது பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன்ட்டு. இதெல்லாம் உங்களை நாசம் பண்ணக்கூடிய சக்திகள். பலவிதமான கால், பலவிதமான நோட்டிஃபிகேஷனு. நீ யார் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிற? பொதுவாக ஆன்மீகம் பேசுகிறவங்க லௌகீகம் பேசவே மாட்டாங்க. லௌகீகம் பேசுகிறவன் ஆன்மீகம் பேச மாட்டான். நம்ம அப்படி இல்லை, இகத்தையும் பரத்தையும் வெல்லணும்னு சொன்னால் தியானம் பண்ணால் அதனுடைய பலன் என்னன்னா, அது மொத்த 60,000 எண்ணத்தையும் ஒன்று கொண்டு வந்துடும். எல்லா குப்பைகளும் ஒழிஞ்சு போயிடும். அதே விசாரம் செய்யுது. விசாரம் எரிச்சிடுது, நிறுத்துறதில்லை, எரிச்சிடும், திரும்பி வராது. ஏன்னா ரியலைசேஷன் வந்துட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொருத்தன் பொய்யை ஒன்று உங்களுக்குள்ளே நுழைக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அங்கே மெய்ப்பொருள் இருக்குது. இங்கே மெய்ப்பொருள் அறியாதனால தான் பொய்யது மெய்யதுன்னு தெரியாமல் அலைஞ்சுட்டு இருக்கோம்.
அப்படி சொல்லி இங்கே 5 மந்திரங்களை மூல மந்திரங்களை அறிமுகப்படுத்துது. ஹ்ரீம் 1, க்ளீம் ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் அறிமுகப்படுத்தினது. க்ளீம் 2, ஐம் 3, ப்ளூம் 4, ஸ்த்ரம் அஸ்திரம்னு சொல்லணும்ல, அதில் விட்டுருங்க. ஸ்த்ரவ் இது 5 மந்திரமும் அம்பாளை சார்ந்தது. பஞ்சகாமாகான்னு பேர். 5 விதமான ஆசை, உங்கள் எல்லா ஆசையும் இந்த 5 அடங்கிடும். பஞ்சகாமா 5 விதமான ஆசைகளையும் சித்தி பண்ணுவது. வீடு, மனைவி, மக்கள், நோய் தீர்க்கும் மருந்து, பணம்னு சொல்லுவோம்ல, அதோ கூட இருக்கலாம். பஞ்சகாமாக சர்வச்சக்கரம் வியாப்த வார்த்தே. இதில் உங்களுக்கு ஹ்ரீம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போ புரியுதா? ஏற்கனவே உங்களுக்கு எளிமையான மந்திரங்களை சுவாமி உபதேசம் பண்ணிட்டாங்க. இப்போ 2வது ப்ளூமும் ஸ்த்ரவுமும் தான் புதுசு. அது 3லே எல்லாம் அடங்கிடுது. இந்த ப்ளூமும் ஸ்த்ரவுமும் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். மத்தியமே காமம் சர்வ அவசானே சம்புட்டி கிருத்வா ப்ளூம் காரணம். எல்லா காரியத்தையும் எல்லா விருப்பங்களையும் முடிவில் பெற உறுதி செய்வது ப்ளூம். நிச்சயமாக அது நடக்கும்னு நம்பிக்கை கொடுக்கும் போல். ப்ளூம் காரேன சம்புட்டம் வியாப்தம் கிருத்வா. அதை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு ஐம் ஸ்ரவுங்கிற வார்த்தையை, அதாவது முடிவில் இது கிடைக்கும்னு உறுதிப்படுத்துறது ப்ளூம். நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நல்லா வியாப்தமாக பரவிய நிலையில் அது கிடைக்கணுங்கிறத உறுதிப்படுத்துறது ஒன்றில் நிற்க வைக்கிறது அத்வயனம். மத்தியவர்த்தினாம் சாத்தியம் பத்வா சாத்தியப்படுத்துவது. ஐம் ஸ்ரௌமதுக்கு தான் 2 சேர்க்குறாங்க, முன்னையும் பின்னையும் அப்படின்னு சொல்லி இந்த 5 மந்திரத்தை மூல மந்திரத்தை ஜபிக்கிறவங்களுக்கு இந்த காரியங்கள் சித்தியாகும்னு சொல்கிறது. இப்போ இது குரு சொன்னாங்க, வேதம் சொன்னதுன்னு அப்படியே நீங்கள் ஏற்றுக்கிட்டு ஹிருதயத்தில் வச்சு ஜபம் பண்ணியும் காரியத்தை சித்தி பண்ணலாம். பிளைண்டாக இருக்கும் அது. இப்போ இவ்வளோ நேரம் மூளையை பற்றி பேசணும்ல, எப்படி அது நடத்துதுன்னு சயின்ஸு சொல்லிடுச்சு. அப்போ புரிதலோடு இருக்கிறது சாஸ்வதம், நிரந்தரம், அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். அவன் புரிஞ்சுக்கிட்டானா, அவனுக்கு சந்தேகம் இல்லாமல் இருந்ததுன்னா கிளாரிட்டி இருக்கும், தன்னுடைய கோலில் கிளாரிட்டி இருக்கும். இன்னும் சொல்கிறேன் பாருங்கள், இன்னும் அதிசூக்ஷ்மத்தை சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய கோல் எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எளிமையாகவும் சீக்கிரமாகவும் அந்த காரியம் சித்தி அடையும். அப்போ அறிவில் கிளாரிட்டி அவ்வளோ தெளிவாக இருக்கணும். சொல்கிறது புரியுதா? நீங்கள் ஒரு கோலை நன்றாக சிந்தித்து அது சம்பந்தப்பட்ட அறிவை அறிய அது செயல்படுத்துகிற பர்சன்டேஜ் ஒரு 10% கீழே வந்துடும். 90% அறிவு நிலைகளில் தான் இருக்குது, 10% தான் எக்ஸிக்யூஷன். இன்னும் நீங்கள் அறிவு நிலை உச்சத்தை தொட அங்கே தான் சங்கல்ப மாத்திரைன்னு சர்வசித்தி செயலே இருக்காது, உங்களுக்காக யாரோ செயல்படுவாங்க. இதாங்க நடந்துட்டுருக்கு. ஸோ அறிவு நிலை இருக்கணும், பிரியம் இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும். இமேஜினேஷன், கிளாரிட்டி, எமோஷன். அதுக்கு தான் அணு தியானிக்க, உற்று நோக்க, சிந்திக்க, விசாரம் செய்ய அந்த காமா ஸ்டேஜில் அந்த காரியமானது சித்தியாகிறது.
பார்ட்டிக்கல் ஆகுறது, ஸ்தூலமாகிறது. இப்போ காரியம் எப்படி சித்தி சர்வசித்தி நிலை அப்படின்னா சர்வஜ நிலை இருந்தால் தான் சர்வசித்தி நிலை வரும். சர்வஜ நிலை எப்போ வரும்னா உனக்குள்ள எல்லையற்ற சக்தி இருக்குங்கிறத நீ ஏற்றுக்கணும், புரியணும். உனக்கு யார் சொன்ன? நானா சொன்னேன்? அனந்த சக்திங்கிற நானா வார்த்தையை டிஸ்கவர் தான் பண்ணணும், தயாரிக்கலை. இது கலைஞ்சி கிடக்கு. பரம்பரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த உலகத்துக்குள்ள பிரித்து போட்டு வச்சுருக்காரு. யாருக்கு திறமை இருக்கோ எடுத்துக்கங்கிறாரு. எல்லாருக்கும் கிடையாது. திறமை, முயற்சி, பயிற்சி எது வேணுமோ எடுத்துக்கோ. யாரும் தடுக்கிறாங்களா? நீங்கள் ஏதாவது ஆகிறதுக்கோ அடையிறதுக்கோ பெறுவதற்கோ யாராவது தடுக்கிறாங்களா? நீ போக மாட்ற. ஏன்? உனக்கே தெரியுது என்னால் முடியாது. அது என்ன காரணம்? அதை பற்றி அறியலை. அறிஞ்சிங்கன்னா அது இவ்வளோ ஈஸியா? அப்போ அறிய 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 பரம்பொருளாக இருக்கட்டும், கோலாக இருக்கட்டும், அறிய 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 இந்த அவேக்கன் இன்ட்யூஷன் ஆக்டிவேட் ஆகிடுது. பிரபஞ்சத்தோட கலந்துடுற. பிரபஞ்சத்தோட ஆற்றல் என்ன? ஆற்றல் சாதாரண ஆற்றலா? அதுக்கு முன்னாடி நீ செய்கிற எல்லா கோலம் அல்பத்துலேயும் அல்பம். இது புரிஞ்சிச்சா? இதை தான் இந்த மந்திரமும் செய்யுது. இப்போ உபனிஷத் சொல்கிற மந்திரமும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதுதான் கொண்டு இது எப்படி நடக்குது உங்களுக்குள்ளேங்கிறது தான் இப்போ சயின்டிஃபிக்காக அதை சொல்லியிருக்கேன். புரியுதா? அதனால் பிரெயின் சிம்பனி கற்றுக்குங்க. இது பேர் பிரெயின் சிம்பனின்னு வச்சுங்க, பேரே வச்சுங்க. வார்த்தை இருக்குது. அப்படி சொல்லி இப்போ அதனுடைய சாத்தியத்தை உறுதிப்படுத்துது. அதனால் என்னென்ன இதெல்லாம் நிறைஞ்சது தான் ஸ்ரீசக்கரம். சக்கரம் இவன் வேத்தி யார்? அந்த ஸ்ரீசக்கரம். இதெல்லாம் இந்த 5 மந்திரங்கள் நிறைஞ்சது தான் ஸ்ரீசக்கரம். கடைசியில் 5க்கு வந்துடுச்சு. 10 5 ஆயிடுச்சு. இந்த 5 மந்திரம் சேர்ந்து அது மூல மந்திரமாக சொல்லிடுச்சு. அது அறிபவன் சர்வம் வேத்தி, எல்லாவற்றையும் அறிகிறான், சர்வஜனாகிறான். சகலான லோகார்ஷயதி, எல்லா லோகத்தையும் வசீகரிக்கிறான். சர்வம் சம்பயதி, பகைவர்கள் அத்தனை பேரையும் நிலைகுலைய வைக்கிறான், நிறுத்துகிறான். நீலியுக்தம் சக்கரம், நீல நிறத்தில் அந்த சக்கரம் இருந்தால், நீலவர்ணத்தை அமைத்து செய்தால், சத்துரன் மாரயத்தி, சத்துரனை அடிக்கிறது, வதம் செய்கிறது. கதி ஸ்தம்பயதி, அவனுடைய பகைமை நம்மளை நோக்கி வராத அவனுடைய கதியை நிறுத்துகிறது. லாட்சாயுக்தம் கிருத்துவா, அரக்குனால் செய்யப்பட்ட மேருவாக இருந்தால், ஸ்ரீசக்கரமாக இருந்தால், யந்திரமாக இருந்தால், சகல லோகை வசீகரத்தி, எல்லா லோகத்தையும் வசீகரிக்கிறாய். நவலட்சம் 9 லட்சம் ஜபித்தால், ஜபம் கிருத்துவா ருத்ரத்வ பிராப்னோத்தி, ருத்ரனாயிடுவ ஆற்றல். மாத்திருக்கையா வேஷிதம் கிருத்துவா, ஓங்காரத்துடன் சேர்த்து சொன்னால் விஜய பவதி, ஓங்காரம் வந்துடுச்சு, வெற்றியாளனாவாய். பகாங்குண்டம், பகாங்குண்டம்னா இப்படி இருக்கும், ஆட்டின் மாதிரி இருக்கும். யோனி முத்ரா, யோனி முத்ரான்னு சொல்கிறோம் இல்லையா, இப்படி இருக்கும். அப்படி யாகக்குண்டம் அமைச்சு அதில் நீங்கள் ஆகுதி பண்ணி ஹோமம் பண்ணால் அதுக்கு ஒரு பலன் இருக்குது. என்ன பலன்? பகாங்குண்டம், பகாங்குண்டங்கிற யோனி முத்ராவில் யாக குண்டத்தை பண்ணி நீ அக்னி வளர்த்து ஆவிஷம் கொடுத்தா அந்த யோகி ஆகுதி தர வசீகரத்தை வசீகர சக்தியை பெறுகிறான். புருஷே ஹிருத்வா வர்த்துலே, வட்ட வடிவத்தில் நீ யாக குண்டம் செய்து அம்பாளை உபாசனை பண்ணி இந்த மந்திரத்தை ஜபித்தா ஸ்ரீயம் அதுலாம் லக்ஷ்மி, ஐஸ்வர்யங்கள் எல்லையற்றது வரும். பிராப்னோதி சதுரஸ்ரம், சதுரத்தில் நீ யாக குண்டம் அமைச்சு
இப்போ நம்ம எல்லாருமே யாகுண்ட சதுரத்தில் தான் போடுறோம். வட்டமாகவும் இருக்குது, ட்ரையாங்கிளாகவும் இருக்குது, யோனியாகவும் இருக்குது. சதுரஸ்ரே ஹிருத்வா ஹுத்வா விருஷ்டிம்பவத்தி மழை பெய்யணுமா, சதுரமான யாகுண்டம் போட்டு யாகம் பண்ணு, இந்த மந்திரங்களை ஜபி, மழை பெய்யும். திரிகோணம் ஹித்வா முக்கோணத்தில் சத்ருனம் ஆரயத்தி சத்ருனை சத்ருசம்ஹாரம் பண்ணிடும். கதிம் சம்பயத்தி அவனுடைய கத்தியை ஸ்டாப் பண்ணிடும். புஷ்பாணி ஹித்வா யாகுண்டம் பண்ணி புஷ்பங்களை ஆகுதி பண்ணினீன்னா விஜயபவதி. மகார சௌஹூத்வா பரமானந்தம் மகாரச ஆறு விதமான சுவையுடைய பொருட்களை ஆகுதி பண்ணினீன்னா பரமானந்த நிபம் பிரம்மானந்தம் சாஸ்வதமாகும். நிர்பரோ மகாரச சட்ரசாக மகாரசம்னு சொல்கிறது அறுசுவை உணவு. நம்ம தமிழர்கள் பண்பாடு பெரிய இலையாக போட்டு தண்ணி தெளித்து நல்லா தட்டி நடுவில் ஒரு கோழை போட்டு அதையெல்லாம் உடச்சி, ஏன்னா மேடு பள்ளமாக இருக்கக்கூடாதான், இலையை வந்து சமதளமாக வச்சு தண்ணி தெளித்து ரெடியாக இருப்பார் இவர். என்ன இலை சின்னதாக இருக்குது, வேறு எடுத்துன்னு வாங்குறான் பார்த்தியா. அப்புறம் என்ன பாதி இலை கொடுக்குற, எனக்கு நுனி இலை எடுத்துன்னு வாங்குறான். சாப்பாட்டுறாங்க போட்டோம். இது வரைக்கும் இதோட அடியன் இன்னைக்கு போட்டி செய்கிறேன். என்னது இது, இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது அவேக்கன் இன்ட்யூஷன் பேசியிருக்கேன். இந்த வார்த்தையை மறக்கவே மறக்காதீங்க. எத்தனாவது மந்திரம் தெரியுமா பேசி முடிச்சிருக்கோம்? வரேன் 86 ஆரம்பித்தோமா, 86 1 2 3 4 5. ஆமாம், ஒரே மந்திரம் தான் பேசியிருக்கேன். மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ 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 அருணாச்சல சிவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கவியாய் விழியாய்